அப்படியா? முதல் சவாலுக்கு தயார்தானே? சரி, நாம் ஒரு சாண்ட்விச் மூலம் தொடங்கலாம். எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விச் தயாரிக்கவும். ஆமா, நான் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வெற்றி அப்படி என்றால் எனது ஆகும். ஏன் இப்படி? ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடாது. நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விச்சை செய்ய உள்ளேன். அதில் நூடெல்லா மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன். அதை மட்டுமல்ல, சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிரப்பை சேர்க்கிறேன். நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு பாப் நேரம். இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம். ஓ மியா, எவ்வளவு இனிப்பு விரும்பும். எங்களை என் வரவேற்றதற்கு பேரனுக்காக நன்றி. ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும். அது மிகவும் சீராக இருக்கிறது. அதை இன்னும் சிறப்பாக்க நான் அதை ஒரு வெந்தய கல்லில் கரைப்பேன். நான் உள்ளுக்குள் ஆர்வம் கொண்டு நிற்கிறேன். ஆமாம், உங்களில் உண்மையான சாண்ட்விச்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லை. உருட்டல் நல்ல அறிவு, ஆனால் ஒட்டுமொத்த சாண்ட்விச்சை ஒரே நேரத்திலே சுட வேண்டாம். பன்களை மட்டும் சுட வேண்டும். பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும். இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம். பாம்புகள், எவ்வளவு அருவருப்பு. இதை யார் சாப்பிட போறாங்க? உங்களுக்கு ஒன்னும் புரியல பாட்டி. இது ஒரு உண்மையான சிறப்பு சுவை. ஆமைகள் சற்று பொரிக்கப்பட வேண்டும். அதை ரொட்டியில் போடவும் பின்னர் பூஞ்சையுடன் இருக்கும் அரைத்த சீஸை பயன்படுத்துவார்கள். உங்கள் தகவலுக்காக இது உலகின் மிக கீழான சீஸ்களில் ஒன்றாகும். இப்படி ஒரு விலை உயர்ந்த சீஸ் அசம்பாவிதம் ஏதோ விழுந்து விட்டால் பரவாயில்லை. இந்த சீஸ்க்கு இது போன்ற எதிர்வினை ஒருபோதும் காணவில்லை. ஆஹா, சரியாக உள்ளது. பாட்டி, மார்கோவா உன்ன சொல்லுங்க. என்ன வெண்ணிலின் உள்ளே இருக்கிறேன் என ஆச்சரியமாக உள்ளது. இவை அழுதான்களுக்கு என்றுதான்? ஆமா, இல்ல. ஆனால் எனக்கு இந்த சம்மைச் மிகவும் பிடிக்கும். இது எவ்வளவு பெரியதும் சுவையானதுமாக தெரிகிறது. ஆமாம் ஆமாம், மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும். வாவ், எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம்தான். 1, 2 சாமி. பாட்டி, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன், மார்க்கோ உனக்காக எதையும் செய்யலாம். மற்றும் ஒரு புதிய சுற்று. என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ, எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி, பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். ஒரு அதை விட்டு குக்கரியில் பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு Enjoy. என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர். ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும், இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. ஹப்பா பாப்பா கம் சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான்.
இவை எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். இந்த முறை இலகு. எனக்கு விரட்டு முட்டைகள் சமைக்கவும். எளிது. சரி, உங்களுக்கு முட்டைகள் வேணுமா? நான் அதை சமைக்க கற்றுக்கொள்வதில் இருக்கிறேன். அப்படியானால் போய்விடலாமே. முதலில் உங்களுக்கு சிறிது எண்ணெய் வாணலியில் ஊற்ற வேண்டும். எனக்கும் அதை பிடிக்கும். அதற்கு நீயும் தரு. காத்திரு. ஏன் இது ஊற்றி வரவில்லை? வாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்படி பயிலாகத்தான் எண்ணெயில் முட்டைகளை உடைக்க முடியாது. இது எங்கே என்றால் இது எனது அடுத்த படி. நீ உடைக்காமல் இருப்பது ஏன்? நீ உடைவதை போல் டாடம். ஆஹா, நீங்கள் தேடும் விஷயத்திற்கு தயாரிக்கியது. விடமிருவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நான் அதுல கிரீம் சேர்க்க போகிறேன். ஆழமான பொரிக்கும் களத்தில் அப்புறம் ஆரஞ்சு பொடிகளை தேய்க்கவும். இப்போது கொஞ்சம் அகர அகர சேர்ப்போம். And the worry in great croydons. கலவு 70 டிகிரி செல்சியஸுக்கு அடையும் வரை தீயில் வைக்கவும். இப்போது முட்டைகளை உருவாக்க சிறந்த நேரம். ஒத்த தோற்றம் பெற வெள்ளை கருவை வாட்டியில் வைக்கலாம். மண்பானம் தாக்கிய பழத்தை மஞ்சள் கருவாக நான் பயன்படுத்துவேன். இப்பொழுது இதை நடுவில் வைத்து விடுவோம் மற்றும் சமர்ப்பிக்கவும். ஆஹா, சரி. எவ்வளவு பயங்கரம். ஆஹா, இல்லை, எனது முட்டையை முற்றிலும் மறந்துவிட்டேன். ஆஹா, இல்லை, இது மிக கொடுமையாக உள்ளது. என்ன செய்ய வேண்டும்? ஆமாமா, என் முட்டைகள் வேறு ஒரு விஷயம். இது மிகவும் கர்வமாக காட்சியளிக்கிறது. மார்கோ, வெற்றியாளரை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் யாரை கனவு காட்டுகிறீங்களோ பார்ப்போம். பாட்டி, உங்க முட்டைகள் ரொம்ப சூப்பர். பரபரப்பு. இதை மிஞ்சல் கொழுந்து என்று எப்படி கூறலாம்? இல்லை, இதை கொஞ்சம் கூட முயற்சி செய்ய மாட்டேன். ஆனால் மூன்றாவது போட்டியாளர் மிகவும் சுவையாக தெரிகிறார். பார்ப்போம். வாவ், அதுவும் அப்படித்தான். இது முன் பொரித்த முட்டை தவிடவும் சிறந்தது. செஃப் மைக், நீங்கள் வென்றுள்ளீர்கள். இது எளிதாக இருந்தது. ஓ, இல்லை 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 இல்லை, கவனமாக. இப்ப நீ எனக்கு ஒரு டோனட் செய். அது செய்யப்படாது. ஓ சரி, மெல்லதி. எனக்கு மிச்சல் நிறைய பிடிக்கும், ஆனால் அதை எப்படி சமைப்பது எனக்கு தெரியாது. மாவிலிருந்து தொடங்குவது மதிப்பானது. அதிலிருந்து சரியான வடிவத்தை வெட்டி அதை தங் ஷம்டி வாட்டில் பொரிப்பேன். சில எண்ணெயை ஊற்றி அடுப்பை இழுத்து நாம் தொடங்கலாம். அப்படின்னா கூடுதல் சிறப்பான முள்ளங்கண்கள் இருக்கின்றன. எவ்வளவு மியா, அற்புதம். கவனமாக இரு. சரி, இருக்கட்டும். சரி, எண்ணெயை சூடுபடுத்த நேரமாகிவிட்டது. அதில் தயாரிக்கப்பட்ட டோனட்களை போடலாம். அவர்கள் அதை ஏற்கனவே செய்கிறார்கள். வாங்க பாப்போம். கை தொடுமையாதே. மியா, நீ என்ன செய்கிறாய்? எனக்கு தெரியவில்லை. எண்ணெயை சமாளிக்க முயற்சி செய்கிறேன். எல்லா இடத்துக்கும் போகிறது. நம்மால் நெருப்பு உடையை அணைக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். ஏனெனில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆம், இங்கே சமைக்க தெரிந்த ஒரே நபர் நானாதான் போலும். சரி, என் டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஒரே ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த ருசியான பொருள்கள், அத்தயிர் மற்றும் மேல் பூச்சு. இதற்காக டோனட்டை பாதியாக நறுக்கி சிரப்பை சேர்த்து பின்னர் நறுக்கிய பகுதியால் டோனட்டை கவர் செய்து கிளேஸில் முக்க வேண்டும். கூடுதலாக இனிப்புகளை தூவினால் மிகவும் அருமையாக இருக்கும். இவை சரியாக இருக்கின்றன.
சரியான சமையல்காரரிடமிருந்து ஒரு பரிபூரண டோனட். உங்களை பற்றித்தான் என்ன? எனது தோசைகளும் அதே போன்றே தயாராக உள்ளன. ஆனால் அச்சுக்கு உள்ளே உள்ள ஐசிங் மற்றும் சீரப் மிக கற்பமாக இருக்கிறது. உண்மையில் பவுடர் சர்க்கரை தூவலாக விரதமாக செய்யவே முடியாதது. இல்ல என் பணி நீ வாங்கிக்கோ. நான் ஒரு புதிய யோசனையை நினைத்திருக்கிறேன். மார்கோவுக்கு நீங்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக சுவைக்கடி என்று சீரணி செய்ய எப்படி? இதற்காக நீங்கள் பாலை கொடுக்க வேண்டும். அவர் அந்த பிறகு சீட்டோஸை முழுமையாக நறுக்கவும். அதை சித்ன அழுத்தமாக நாம் முடியும். ஆமாம், இப்போது நாங்கள் பை ஒப்பப்படுகிறோம். அதை ஒரு தட்டில் ஊற்றி வருகின்றோம். நம்மால் உருவாக்கப்படும் சீஸ் டோனட்டை சுற்றிவிட வேண்டியது நேரத்தில் டேனி கொதிக்கவும் நான் மடித்து மடக்கி பொரிக்கும் வாண்டியில் வைப்பேன். பிடிச்சு செய்யலாம். எனது கையொப்ப கிறுக்கென இனம் காணப்படும் ரெசிபி படி டோனட் தயார். மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் நீங்கள் ஒரு அற்புதமான இனிப்பான மற்றும் ஒளிரும் டோனட் கடையை உடையவராக இருந்தீர்கள். பாட்டி, உங்கள் மழித்து பதமிட்ட டான்ஸ்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்தது என்ன? குழு குழு இருக்கிறது. ஆஹா, இல்லை, அவர் என்னை வெறுப்பார். இல்லை, எனக்கு அது முற்றிலும் பிடிக்கவில்லை. ஆகவே நீங்கள் தான் இந்த முறை மீண்டும் வென்றால். நம்ம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குலோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது. பெண்களே, இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா, மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முற்பாய் சாப்பிட்டது இல்ல? ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான வாயில பண்ணல, பட் ஷோ சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸை சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன? நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடிச்சமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ, சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புடன் அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ, அப்பா. நான்சி, உயர்ந்த தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும். நன்றி, நான் மூச்செடுக்கிறேன்.
Turns out Nancy encourages revision. பொறுமையா experience face நான் 100 மார்மலைடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள் எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். டைனா, நீங்களே பார்ப்பது கூட வேண்டாம். அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே அரை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை. இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல. ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ வாய்ப்புகள், இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. நீங்கள் உண்மையிலேயே என்னை இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ, அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது. இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க. இன்னும் மாடி. அதை மட்டும் பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நூடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள். என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்த ரொம்ப சுவையா இருக்கு. அக்கா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு? நீங்கள் அதை பரப்ப வேண்டும், இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் இனிமையானது, ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவளை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம்.
உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது மற்றும் அணியின் பூரே என் பிரியதுக்கு வாருங்கள், நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா, நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன் சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை! அவை தாயிருக்கும் அதிகமாக இருக்கின்றன. நான் அவற்றை நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சைஸ் ஆப்ஜெக்ட் ஃபவுச்சர் ஃபரக்ஸில் சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே கழிச்சிட்டார். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்தில் செய்வேன். Meiste Ureker voor Jees. Once free in a Werner Mols zit dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாயிருக்கிறது, ஆனால் அத குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும். நான் இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலை பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம்! இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க, இது உங்க சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டேனாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும் போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். என்ன இது? சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள்! என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை! பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குதே, போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது! நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்றது உங்களுக்கு பியாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கனைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல.
இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். நான் சாய்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். பூ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு சரி. கல் தான். ஐயோ, நான் தாங்கள் எரிகிறேன். விட்டுவிட்டோம். நான் வெடிக்கப் போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை. இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. சரி, நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, ஆறுமரியிடம் என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா. சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. உச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே. இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடியாகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம். இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே அண்ட் லைப்பர்சிலான் சில்லுன உணவுகளை கண்டுகோ. சுபாசுவின் ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றடிக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ். வெலையின் நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துடுச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். ஓ, விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை. காத்துரு. என்ன? என் திறக்க வாயில். முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நம்ம என்ன நினைக்கிறேன். செய்வோம்? மிதவை. உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் நினைக்கிறேன். வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே. சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும்.
சைபால் நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம் இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ மைக். சரி, இது உன் தருணம் மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன், ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன் பாப்கார்ன். ஓ, அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி பீக்கில் வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். நான் பார்க்கிறேன் மைக், உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அவ்வா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை, பாதிக்காதே. சரி, சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமாயிருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் கூட இன்னொரு கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம். உங்கள் முன் பல
மோனிகாவுக்கு சிவப்பு நுடல்லா இருக்கிறது. ஓ அது சரி. ஆனால் பிரிட்னிக்கு ஹப்பா பாப்பா சுவை ஜெல்லி இருக்கிறது. ஓ அருமை. நிக்கோலுக்கு பச்சை பருத்தி மிட்டாய் கிடைத்தது. சூப்பர். அப்போ நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். எனக்கு அனுமதி. அதை திற. ஓட்ஸ். மோனிகா கவனமாக இரு. அது நேராக என்னை நோக்கி பறந்து வந்தது. நோடல்லாவை டிவம் சுவைக்க விரும்பினேன். இது ஹோம் சாவையா இருக்கணும். அதை முயற்சிப்போம். மீம் ருசியா இருக்குது. நுடல்லாவை அச்சுகளில் ஒற்றுங்கள். ஓ இது கனமாக இருக்கிறது. நான் அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அருமை. முதல் ஒன்று, இரண்டாவது மற்றும் மூன்றாவது. இப்போது சில ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். இதுல ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. இதுவும் மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸுடன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது சாக்லேட்டை உறைய வைக்கும் ஸ்ப்ரேவுடன் தெளிக்கவும். அருமை. பார்ப்போம் என்ன நடக்கிறது. குளிர். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். ருசியாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நான் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. ஆமா. ஓ எனக்கு நுடல்லா ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப முயற்சிக்கலாமா? கூல். என் ஜெல்லி மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை சுவைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓ யா எனக்கு இது பிடிக்கும். ஓ இது கம்மம் கூட. கூல். நான் ஒரு பபுள் ஊத முடியும். சரியாக வேலை செய்கிறது. குளிர்ந்த பலூன். நான் இன்னும் அதிகம் சாப்பிட்டு பெரிய பபுள் ஊதலாம். வாவ் அதை பாருங்கள். அற்புதம். பிடிக்கிறாயா நிக்கோல்? ஆம். இப்போது மோனிகா. ஆம் நான் அதை பிடிக்கிறேன். அதை அடித்து விடுகிறேன். ஓ பெண்களே மறைவில் இருங்கள். ஓஹோ இப்ப நாங்க ஜெல்லியால் ஒட்டிக்கிறது இல்ல. சரி இப்ப ஒன் முறை நிக்கோல். ஓ சரி அருமை. நான் அதை முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையா இருக்குது பாருங்க. எனக்கு பருத்தி மீசை இருக்குது. சிறப்பு. அது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் அதை முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. பிரிட்னி அதை எனக்கு கொடு. என்ன? ஓ எனக்கு தெரியும். ஹக்கி வக்கி. ஒருவேளை ஒரு குப்பவாளி இல்லையா? ஒரு கண்ணாடி தண்ணி இல்ல. ஆம் சிறப்பு. நாம் கண்டியை நீரில் கரைக்க முயற்சிப்போம். வாங்க ஒன்றாக பார்ப்போம். சரி அதை உள்ள வைக்கிறேன். சரி சரி. வாவ் அது அருமை. அது கரைகிறது. இப்போது நான் அதை ஒரு காக்டெயிலாக குடிக்கலாம். ஓ இது மிகவும் சுவையாக இருக்கும். வாவ் நீ மிகவும் வேகமாக இருக்கிறாய். உண்மையா? அது மிகவும் சுவையாக இருந்தது. ஓ பெண்களே நமது உதடுகள் மற்றும் காதுகள் பற்றி என்ன? சரி இதுவே ஒரே நிற உணவை சாப்பிடுவதின் விளைவுகள். போகலாம். வாவ் அது முழு டோனட் மற்றும் அது மிகவும் பெரியது. அதை பிரிக்க வேண்டும். அது தட்டு நிறம். என்ன விஷயம்? பிரிட்னி அதை எனக்கு கொடு. இல்ல அதை திருப்பி கொடு. பெண்களே நிறுத்துங்கள். நீங்கள் அதை கீழே விட போகிறீர்கள். இப்போது அனைவருக்கும் ஒரு டோனட் உள்ளது. டெப்பு இது ரொம்ப சுவையா இருக்கணும். உங்கள யார் அதை கைவிடாம விரைவா சாப்பிட முடியும்னு தெரியல. 3 2 1 வேகத்தை அதிகரிக்கலாம். ஓ பிரிட்னி மிகவும் பசிக்காக இருக்கிறாள். மோனிகா ஒரு துண்டு மட்டும் சாப்பிட முடிவு செய்தார். நிக்கோல் ஒரு முழு டோனட்டை தனது வாயில் வைக்க முடிந்தது. நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். வாவ் நான் வென்றேன். நான் மற்றவர்களை விட வேகமாக செய்தேன். நீங்களும் கண்ணாடியை மட்டும் துடைக்க வேண்டும். முடியாது. பெண்களே எங்கள் முகம் மற்றும் மூக்கிற்கு என்ன ஆனது? நீங்கள் மேலும் மேலும் நிறமயமாகி வருகிறீங்க. அருமை. பெண்களே முயற்சி செய்யாதீர்கள். அதை துடைக்க முடியாது. புதிய சுவைகள். பிரிட்னிக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. நிக்கோலுக்கு ஒரு பால் குலுக்கல். அருமை. இது மிகவும் பெரியது. ஆனால் மோனிகாவுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் இல்ல. அவளுக்கு மிகவும் காரமான சிப்ஸ் இருக்கிறது. நான் முதலில் தயாராக இருக்கிறேன். எனக்கு மிகவும் பெரிய சுபா சப்ஸ் இருக்கிறது. என்ன அழகான மஞ்சள் நிறம். நாம் இதை முயற்சி செய்யலாம். ஹோம்
எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் சுபா சப்ஸ் விரைவாக சாப்பிட முயற்சிக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். ஒரு துருப்பி இதற்கு உதவும். நாங்கள் சுபா சப்ஸை துருப்பியில் வைத்தோம். இப்போது துருப்பியை தொடங்கி சுபா சப்ஸ் தானாகவே திரிகிறது. சூப்பர் யோசனை. சரி சரி சரி. ஆம், எனக்கு தெரியும், நான் பிரில்லியன்ட். இதை பரிசோதிப்போம். சுபா சப்ஸை துவங்குகிறேன். நாக்கை வெளியே போடுவோம் மற்றும் ஓ, நான் என் நாக்கில் ஒரு துளை செய்து விட்டேனா? ஓ இல்ல பிரிட்னி, நீ லாலிபாப் கொண்டு உன் நாக்கில் ஒரு துளை உருவாக்கி விட்ட. ஓ சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. பேட்சஸ் எல்லாவற்றையும் பூர் செய்ய வேண்டும். அது ஒரு சிறந்த யோசனை. ஓ நன்றி பெண்களே, இது உண்மையில் உதவியது. சரி, யாருடைய முறை இது? மோனிகா, நீ கோல் பத்தி என்ன? இல்ல 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 மோனிகா, இது உன் முறை. சரி. நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இது மிகவும் பெரிய ஷிப் மற்றும் மிகவும் சிவப்பு. இது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். ஹே நிக்கோல், எனக்காக பணத்திற்காக சிப்ஸ் சாப்பிட தயாரா? இல்ல. சரி பிரிட்னி, உன்னால் முடியுமா? நான் சிந்திக்கிறேன். இல்ல. எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே எரிகிறேன். ஐஸ், நான் இதை செய்ய முடியாது. இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மோனிகா, நீ செய்ய முடியும். நிக்கோல், நம்முடைய நண்பருக்கு ஆதரவு கொடுப்போம். வா வா மோனிகா, நீ செய்ய முடியும். மோனிகா, நீ எல்லோருக்கும் ஒரு ஹீரோ. நீ இவ்வளவு பெரிய கார சிப்ஸை சாப்பிட முடிந்தது. ஓ, இப்போது மோனிகா ஒரு டிராகன் போல நெருப்பு ஊற்றுகிறாள். நான் மோனிகாவை விரைவில் காப்பாற்ற வேண்டும். ஓ, நான் உனக்கு உதவுகிறேன். மோனிகா, என்னோட வா. உன்னை குளிர்ச்சியாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். நான் குளிர்சாதன பெட்டியை திறந்து உன் தலையை அதில் வைக்கிறேன். வாவ், நைஸ். இது உதவியதா? அருமை. சூப்பர் பிரிட்னி, நன்றி. அப்போ திரும்பி போவோம். நிக்கோல், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போது உன் முறை குளிர். இப்போது என் காக்டெயில முயற்சிக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலே இருக்கும் கிரீம் மிகவும் நல்லது மற்றும் இனிப்பாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் மேலே உள்ள அனைத்து கிரீமையும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இப்போது நான் காக்டெயிலை சுவைக்கிறேன். ஓ, இது ருசியாக இருக்கிறது. கண்கள் பச்சையாக மாறின. அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் மீண்டும் முயன்றால் என்ன ஆகும்? ருசியாக இருக்கிறது. ஐயோ பெண்களே, நிறுத்த முடியாது. நிக்கோல், நீ ஒட்டுமொத்த காக்டெயிலையும் தனியா குடிச்சிட்ட. ஓ மை காட், நீ ஒரு டிஸ்கோ பால் போல பிரகாசமா இருக்கிற. விசித்திரமா இருக்குது. அந்த பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஓ பெண்களே, நீங்கள் அடுத்தவர்கள். அவைகளும் வண்ணமயமாகின. விரைவில் நீ முழுவதும் வண்ணமயமாகி விடுவாய். இதற்கிடையில் இன்னும் சில நல்லவற்றை அனுபவிக்கலாம். ஓ மை காட், வாங்க கையடிக்கலாம். வாவ், இவை புதிய சுவைகள். மோனிகாவுக்கு ஒரு அருமையான கேக் பாப் இருக்கிறது. ஓரே, மிகவும் பெரியது. ஆனால் நிக்கோலுக்கு ஜெல்லி கண் மட்டும் மீதம் இருந்தது. கூல். ஆனால் பிரிட்னிக்கு மஞ்சள் மார்ஷ்மெல்லோ உள்ளது. அது மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகிறது. நாமே அறுவருடன் தொடங்க வேண்டும். ஏய், நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும். மாணவனுடன் தொடங்கலாம். அது ருசியாக இருக்கிறது. நான் அதை சுவைக்கிறேன். கண் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, அதுவும் பச்சையாக இருக்கிறது. அது ஜெல்லி. அதைவும் சுவைக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த நிரப்பு ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, நான் நிறுத்த முடியல. ஓ ஓ, என் கை சிக்கி கொண்டது. மோனிகா, எனக்கு உதவுங்க. நிச்சயமா. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. உங்கள் கை மேசையில் இருந்து பாய்கிறது. குளிர், காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. பந்தை நேரடியாக கூடைப்பந்து வளையத்தில் எரிய முயற்சிப்போம். ஓ நிக்கோல், உன்னை மறந்து விட்டேன். நிக்கோல், நீ சரியா? மோனிகா இலக்கை நேராக அடித்தார். ஆனால் நிக்கோல் கொஞ்சம் காயமடைந்தார். ஆனால் நிக்கோலின் கையில் இனி மாம்பழ ஜெல்லி இல்லை. சரி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் ஐரான் மேன் கையுறையை எடுத்துக்கொள்வோம். சில மார்ஷ்மெல்லோக்களை வறுக்கலாம். இவ்வாறு அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். சரி, இப்போது இதை முயற்சிப்போம். ஓ, இது மிகவும் சுவையாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள்.
பெண்களே, இது மிகவும் சுவையாக இருந்தது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் என்று கூட கவனிக்கவில்லை. இது என்ன மட்டும்தானா? En sexual som för gagbabunkers. Is this how she's after this? Yana gives me racing taram invati. In the mishi as kanala arkita. See, en katana wala gagbab இரு பாதிகளா வெட்டுவோம். கியா, ஓ, மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அதுவே சிறப்பு. நன்றி. நான் இதை முயற்சி செய்கிறேன். அதுவும் சுவையாக இருக்கிறது. வாவ் மோனிகா, அது அற்புதமாக இருந்தது. கேக் பாப் ரவம் ருசியாக இருக்கிறது. உன் சொந்த உருவத்திற்குள் திரும்ப வாருங்கள். ஐயோ மோனிகா, நீங்க முழுக்க சிவப்பாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்களும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். உங்கள் கைகள் மட்டும் வண்ணமயமாக ஆகவில்லை, ஆனால் அந்த முகங்களுடன் நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். அற்புதம். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு என்ன சாப்பிட போறா? வாவ், பிரிட்னி ஒரு பக்கெட் ஐஸ்கிரீம் வச்சிருக்கார். வாவ். மற்றும் மோனிகா தனது விருப்பமான வெடிக்கும் கிராமலை வச்சிருக்கிறார். ஆனால் நிக்கோலிடம் நச்சு கழிவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஜெல்லியுடன் ஒரு ஊசி உள்ளது. உன்னை யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள், மாற்றவும் மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மோனிகாவுடன் தொடங்கலாம். நான் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை திறக்கலாம். நம்முடைய கையில் கொஞ்சம் ஊற்றுங்கள். சிறப்பு. இப்போது அதை என் நாவில் ஊற்றுங்கள். கோல் ரொம்ப சுவையாக இருக்கிறது. காத்தீரு, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு ஒரு நெளி சேவா. நிக்கோல், எனக்கு உதவவும். நான் அந்த நெளியை என் வாயில் எடுத்து நீ வெடிக்கும் கிராமலை நெளியில் ஊற்றுவாய். சரியா? சரி, என் நண்பருக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இதை முயற்சிப்போம். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் கிராமலால் நிரப்புகிறேன். ஓ, அதுதான், நான் ஊற்றிவிட்டேன். நீ சரியா? ரொம்ப சுவையா இருக்குது. ஓஹோ, ஏதோ தவறாக இருக்கிறது. நான் முழுவதும் வீங்கி விட்டேன். இந்த அளவு வெடிக்கும் கிராமில் மிகவும் அதிகமாக இருந்தது போல. மோனிகா வெடிக்கப் போகிறார். அட, மீண்டும் அதன் இயல்பான நிலைக்கு திரும்பி விட்டது. அருமை. ஆமா, அது போய்விட்டது. இது ஒரு பட்டாசு காட்சி. மோனிகாவின் வாயிலிருந்து ஒரு அழகான பட்டாசு வெளிவருகிறது. வெடிக்கும் கிராமல் தனது வேலையை செய்துவிட்டது. இது உன்முறை, நிக்கோல். இல்லை இல்லை இல்லை, நான் அதை விரும்பவில்லை. நான் செய்ய மாட்டேன். இல்லை. சரி, நிக்கோல் ஓடிவிட்டாள். ஆனால் சவாலில் இருந்து தப்பிக்க முடியாது. நீ அதை முயற்சிக்க வேண்டும். நிக்கோல், வாருங்கள், தைரியம் கொள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, ஆனால் கொஞ்சம் தான். உனக்கு என்ன ஆச்சு? இது விசித்திரமாக இருக்கிறது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. நீங்களே பாருங்கள், ஊசி வேலை செய்யவில்லை. நாங்கள் உங்களுக்கு உதவ போகிறோம். பாருங்கள், எல்லாம் எளிதாக வேலை செய்கிறது. இல்ல, ஹூ 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 ஹூ. ஹே, இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வாங்க, முன்னேறுங்கள். ரொம்ப சுவையா இருக்குது. சரி சரி சரி, வாங்க, எல்லாத்தையும் என் வாயில் ஊத்துங்க. வாங்க, எனக்கு எல்லாம் வேண்டும். சுவையாக இருக்குது. பெண்களே, நான் தப்பாக இருந்தேன். காத்தீர். ஓ இல்லை, இது மிகவும் புளிப்பு. எனக்கு வலிக்கிறது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. வாருங்கள், இது உங்கள் முறை. பிரிட்னி, இனி இதை மட்டும் சாப்பிட முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறியா? இங்க நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக. எனக்கு இந்த ஸ்பூன் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, ஆனால் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நாள் முழுவதும், இரவு முழுவதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஓ, நான் குளிர்ந்து போகிறேன். ஓ இல்ல, ஏன் இது இவ்வளவு குளிரா இருக்குது? சரி, எனக்கு ஒரு தொப்பி வேணும். சரி, இப்ப நல்லதா இருக்கும். ஓ, மிகவும் சுவையா இருக்குது. ஓம் நோம் நோம், எனக்கு இது பிடிக்கும். ஓ இல்ல, காத்திரு, நான் மீண்டும் குளிர்ந்து போறேன். ஹா 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 ஹா. பிரிட்னி, நீ இதெல்லாம் தனியா சாப்பிட போறியா? குளிர்ந்து போகாம பாருங்க, ஏதாவது யோசிக்கணும். பிரிட்னி, அடடா, அவள் மீண்டும் குளிர்ந்து போகிறாள். பெண்களே, நீங்கள் அவளை காப்பாற்ற வேண்டும். சரி சரி சரி, நிச்சயமாக நாங்கள் எங்கள் முடி உலர்த்திகளை எடுக்கிறோம். நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்போது என் ஐஸ்கிரீம், அது உருகிவிட்டது. மிகவும் நன்றி. ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது அதை குடிக்கலாம். ஏனெனில் இப்போது நான் இந்த வழியில் உறைந்து இறக்கப் போவதில்லை. மில்க் ஷேக் மிகவும் சுவையாக இருந்தது. நான் வாளியை மேலே தூக்க வேண்டும். ஓ, இது எவ்வளவு கனமாக இருக்கிறது. உஃபோ, நான் விழுகிறேன். பிரிட்னி, எப்படி இருக்கிறாய்? வா, சீக்கிரம் எழுந்திரு. ஓஹோ, பிரிட்னி, உன் கைகள் அவற்றும் நிறமாயிற்று. அதுதான் சரி. பெண்களே, நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாகியுள்ளீர்கள். சவால் முடிந்துவிட்டது. நினைவு கூறும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். புன்னகை. ஆர்க்கம், எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள்.
நன்றி, எல்லாம் தயாராகி. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான்சி, எனக்கு அந்த பூவை கூட திரும்பி கொண்டு வா. அதை திருப்பி கொடுத்ததற்கு நன்றி. நான் இதை காதலிக்கிறேன். பாருங்க, என்கிட்ட திரும்ப இருக்கு. நூடெல்லா நூடெல்லா எப்பொழுதும் பயனுள்ளது. நான் ஒரு பெரிய பொம்மையை பெற்றேன். நான் இதை பயன்படுத்தி ஒரு பூப்பெட்டி செய்ய போகிறேன். சரிதானே? நீங்கள் வெறுமனே M&M's பொம்மைக்குள் ஊற்ற வேண்டும். இப்போது நாம் சாக்லேட்டை எடுத்து பர்னரின் உதவியுடன் ஊறுக்க வேண்டும். எவ்வளவு சுவையாக உள்ளது. சாக்லேட் பொம்மைக்கு பரவுகிறது. நான் M&M's உடன் பெரிய சாக்லேட் ஒன்றை பெறுவேன். ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது எல்லாவற்றையும் ஸ்ப்ரேயுடன் உறைய வைக்க வேண்டும். பர்ஃபெக்ட். இது உறைந்து விட்டது. இப்போது M&M's உடன் குச்சிகளை எடுத்து கேக்கின் பக்கத்தில் வைப்போம். ஆம், எவ்வளவு அழகு. சிறிய கேட் இதை பார்த்து ஆவலானாள். இது எப்படி அழகாக திகிற்று. செஃபே, என் கேக் எப்படி உள்ளது? இப்போது நான் உங்களுக்கு நல்ல கேக் பண்றதை நிரூபிக்கிறேன். முழு கேக் தயாராகிவிட்டது. இப்பொழுது அதை அலங்கரிக்க வேண்டும். மேலே கொஞ்சம் சிவப்பு கிரீமை கழித்துங்கள். தற்போது கேக்கை ஸ்பேடுலாவால் அழுத்தி அதில் தடங்கள் போடுங்கள். கேக் முழுதும் பண்ணணும். இப்போது நீங்க கிரீமின் நிறத்தை மாற்றணும். சூப்பர். இப்போது எனக்கு பல வகை கண்டியோட இயந்திரம் தேவைப்படுகின்றது. மிட்டாய்களின் கிரீமில் நுழைக்கவும். வாவ், எனது கேக் இன்னும் அழகாக தோற்றமளிக்க தொடங்கியுள்ளது. அது ஒப்பற்றது என்று கூட சொல்வேன். நான்சிக்கென்று ஏதாவது செய்யக்கூடியது என்று எனக்கு அற்புதமாக தோன்றுகிறது. நான் என்ன சாப்பிடுகிறேன்? நூடெல்லா, நீ ஏற்கனவே கேக் செய்து விட்டாயா? ஓ, நானும் போக வேண்டும். நூடெல்லாவை கேக்கின் மேற்புறம் அப்படித்தான் ஊற்று. கேக் முழுவதும் அந்நிலத்தில் மூடப்பட்டு விட்டது என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். எனக்கு மால்டிசர்ஸ் வேண்டும். அவை மிக ருசியானவை. நானும் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நாங்கள் அதை கேக்கின் முழுவதும் சீரற்ற முறையில் பரப்புகிறோம். எனக்கு மால்டீசர்ஸ் இங்கே அங்கே எங்கேயாவது இருக்க வேண்டும். அற்புதம். ஓ மை காட், நான் முழு பேக்கேஜ் ஏற்கனவே தயாரானதா? சரி, நான் தயாராயிருக்கிறேன். ஏனெனில் எல்லா கேக்கும் தயாராயிருப்பதால் நாம் கேட் ருசிகரிக்க வரும். அந்த கேட் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். குரே, எனக்கு 3 முழு கேக் உள்ளது. எவ்வளவு அருமை. இந்த வண்ண மழலை நான் சாப்பிட விரும்புகிறேன். அது அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. என்ன இருக்கிறது இங்க? ஓ, M&M's சாக்லேட் கோடுகள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, இதை செய்து பார்க்கலாம். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த கேக் நம்ப வைக்கிறது மிகுந்த குளிர்ச்சி. சரி, கடைசி கேக் முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட். ஒரு துண்டு பரிசீலிப்போம். மிகவும் நல்லதாக உள்ளது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அச்சும், நான் முடிவு செய்தேன். சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. என்ன? ஓ கடவுளே, ஹூரே, வெற்றி எனது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ரொம்ப சுவையானதை காத்திருக்கிறேன். தொடங்குவோம். நான் ஒரு கிளாசிக் அதிசயமான சுவையோட ஆக போறேன். நம்ம ஒரு கண்ணாடி எடுத்து அதுல ஒரு பஃபை மூழ்க விடுவோம். சோற்றில் மிதிக்கவும். ஓரமா அழகாக மட்டும் இல்ல, ருசியாகவும் இருக்கும். இப்படி காக்டெயிலை தயாரிக்கலாம். முழு டம்ளர் பால் ஊற்றுங்கள். இப்படி ப்ளூபெர்ரி சிரப் எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, கேட் அது லிட்டர் சல்விக்கு குடிக்க தேவை இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லுகிறேன். அதை பயன்படுத்தி கண்ணாடி நுனியை அலங்கரியில் மேலும் நீல நிறமாக மாறும்படி பாலை சேர்க்கவும். கடலின் நீரை போல். சரி, மேகழிந்த கிரீம் இல்லை. கொஞ்சம் காஸ்டைலின் மேல் பிழிந்து ஊற்று. எவ்வளவு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒன்று வேண்டும். இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் மார்ஷ்மெல்லோக்களால் அனைத்தையும் அலங்கரிக்கிறோம். பண்றோம். நிரூபிச்சது. மிச்சே ஸ்ட்ராபெரி சர்பை ஊற்றணும். நிச்சயமாக ஒரு நிலாக்கோல் நுழைக்கவும். Determine get was character milkshake Nellick. So don't aim your tea.
நீங்கள் அப்படி நாபடி சீனி ஒன்று ரெண்டு படைக்க முடிஞ்சதா? ஆஹா சமையல்காரரே, உங்கள் காக்டெயில் நீரஸ்டமாக தோன்றுகிறது. இப்போது ஒரு சுவைகரான காக்டெயிலை எப்படி செய்யலாம் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு தேவையானவை நெஸ்குவிக் கோகோ மற்றும் பால். ஓஹ், இதையாவது திறந்து விடுங்கள். பாட்டிலை கட்டவிழ்க்க எனக்கு வலிமை இல்லை. சமையல்காரரே, நீங்கள் என்னுடன் உதவ முடியுமா? எனக்கு அந்த பாடலை கொடுக்கலாம். ஹே, தியன்ஸ் வேலை செய்யல ஒன்னு செஞ்சு. ஓ, பாட்டிலை வாட்டாதே. இப்போது இதை எனக்காக திறந்து விடுவாயா நான்சி? வாவ், நான் உன்னை காதலிக்கிறேன் குட்டி. நன்றி. பாலை கோகோவுடன் கலசத்தில் ஊற்று. இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கு செல்வோம். மாதுளையை உருட்டி கலங்கியால் உருட்டு. நீங்கள் இப்படி ஒரு தட்டு மற்றும் வட்டமான மார்ஷ்மெல்லோவை பெறுகிறீர்கள். அழகாக தெரிகிறது. இப்போது இந்த கூடை மற்றும் மத்தியில் உள்ள ஒரு சர்க்கரை மணியை வைத்து விடலாம். ஆஹா, இந்த மலரை பார்க்கவும் சரியாக இருக்கிறது. நான் நினைத்ததை விட இது நன்றாகவே தெரிகிறது. நான்சி, நீ கீத்துக்கு என்ன தயார் செய்துள்ளாய்? ஒண்ணுமில்ல. ஓ, நீ ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? கவலைப்படாதே, நானும் இப்போது எல்லாவற்றையும் தயார் செய்கிறேன். எல்லா சாக்லேட் குறிகளையும் ஒரு கிண்ணத்தில் வைத்து சாக்லேட் டிராப்ஸையும் சேர்த்தோம். செம. இப்போது ஒப்பனையில் எல்லாவற்றையும் உருக்க வேண்டும். எவ்வளவு பிரகாசமான மற்றும் பெரிய நெருப்பு! ஆஹா, இது ரசமாக இருக்கிறது. சரி, சாக்லேட் உருகி முடிந்தது. இப்போது திரவ சாக்லேட்டை கண்ணாடி ஒரு கலசத்தில் ஊற்று. அழுக்கு குத்தும் குச்சிகள் அவற்றும் சாக்லேட்டுடன் இருக்கின்றன. மேலும் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. போய்லா, இது முடிந்தது. சரி, முயன்று பாருங்கள். எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்ய நான் ஆவலுடன் இருக்கிறேன். முதலில் இதைவிட ஆரம்பிக்க விரும்புகிறேன். கோகோவா, இங்கே ஒரு மார்ஷ்மெல்லோ மலர் இருக்கிறது. ருசிகரமானது. கடிக, இது என்ன? இது மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இதுவும் கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இதை சுவைக்கலாம். ஓஹ், எனக்கு மிக பிடித்திருக்கின்றது. இப்போது சமீபத்திய காக்டெயிலை மதிப்பீடு செய்வோம். இது சாக்லேட் போல தோன்றுகிறது. ஓ, போக்கி. மேலும் இது குளிர்ந்துள்ளது. ஆஹா, அதை பருக போவதில்லை. அப்போ காக்டெயிலில் சேஃப் வெற்றி பெறுகிறார். இறுதியாக எப்படியாவது ஒருவர் பாராட்ட முடியுமா? என் திறமைகளை மதிப்பீர்கள். எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். நீ எனக்காக அவற்றை செய்வாயா? கண்டிப்பாக. எனக்கு உருளைக்கிழங்கு தேவை. என்னிடம் ஏற்கனவே ஒரு கத்தி உள்ளது. இப்போது நாங்கள் அவற்றை வெட்டுகிறோம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. உருளைக்கிழங்கு, எனது கத்தியில் இருந்து நீ ஓட மாட்டாய். என்ன? இல்ல, நிறுத்து நான்சி. கத்தியை எனக்கு கொடு. அதுதான் நல்லது. இப்போது அச்சை பிடி. இந்த குச்சியால் உருளைக்கிழங்குகளை வெட்டுங்கள். இது குளிர்னு காட்டுது. நான் இதை பார்க்க முயற்சிக்க விரும்புகிறேன். இது அற்புதம். அவை மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். வேறு வடிவங்கள். இது குளிர். கேட் அதை பாராட்டுவார். எனக்கு நட்சத்திரமும் மனிதரும் இருவரும் உள்ளனர். எல்லா உருளைக்கிழங்குகளும் பொரிக்கும்படி எல்லாவற்றையும் சூடான எண்ணெயில் வைக்கிறோம். ஒரே ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. அவ்வரையை சமைக்க காத்திருக்க வேண்டும். எனக்கு எதுவும் எரியாமல் மிகுதி தன் பாதுகாப்பு. இனி இந்த உருளைக்கிழங்கை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, எல்லாம் சரியாக இருக்கிறது. கெட்சப் சேர்ப்போம். எல்லாம் தயார். இது கண்டிப்பாக மிகவும் ருசியாக இருக்கும். சரி நான்சி, நீ எதையாவது தயார் செய்து விட்டையா? அவ்வளவு புத்திசாலி பெண். ஒரு பாத்திரத்தில இப்போதே ஆளு சேர்க்க வேண்டும். இப்போது சிறிது மா சேர்த்து பிறகு என் கையால் கலக்க வேண்டும். அப்படித்தான். இது ஒரு கெட்டியான உருளைக்கிழங்கு கலவை ஆகிவிட்டது. இதற்கு நான் ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் மீண்டும் குழைத்து கலக்க வேண்டும். மாவு பிசையுங்கள். அதை பாருங்கள். நான் இந்த நீண்ட உருளை கலவை உருண்டைகளை உருட்டி வைத்தேன். நான் அவற்றை சுழற்ற வேண்டும். பின்னர் எண்ணெயில் வைக்க வேண்டும். வாங்கிடுவேன். மிக விசித்திரமான வடிவத்தில் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து ஆத்தை பாருங்கள். உருவத்தினால் அழகாகவும் அசலாகவும் இல்லையா? கேட், இத மதிப்பீடா? அவளுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது சுவையாக இருக்கிறது. சமையல்காரர், உங்களிடம் என்ன உள்ளது? வெட்டி எடுக்க போது நான் 2 மரக்கோல்கள் செய்கிறேன். என்னப்பா சாப்பிடு. கவனமாயிருங்க. உருளைக்கிழங்குகளின் 2 பக்கங்களிலும் குச்சிகளை வையுங்கள். பின்னர் உருளைக்கிழங்குகளை வாளி கொண்டு வெட்டுங்கள். ஆமாங்க, அந்த மாதிரியே.
சாப்பாடு தூண்ல எங்களுக்கு உருளைக்கிழங்குகளை முடிவு வரை வெட்டாமல் உதவுகிறது. இப்படி ஒரு அகார்டியன் உருளைக்கிழங்குகளால் செய்யப்படுவது முக்கியம். நான் ஒரு உண்மையான இசை பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பெற்றேன். இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் ஆழ்துருவியில் போட்டு சமைக்க காத்திருக்கிறோம். சாஸ் சேர்க்கணும். ஒரு தட்டில் சாஸ் சொட்டிக்கிட்டு பிழியுங்க. கெட்ஜப் சொட்டுக்களை சேர்க்கவும். ஒரு சாஸ் சொட்டுகளில் மூழ்கவிட்டு சாஸ்கள் அழகாக வரிசைப்படுவதற்காக பிளேட்டை சுழற்றவும். காரமான பட்டா மிளகாயை உருளைக்கிழங்கில் சேர்த்து சிறிய பச்சை கீரையையும் சேர்க்க வேண்டும். நாங்கள் தயாராக உள்ளோம். ஆஹா, எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது. நேற்று முதல் இந்த உருளைக்கிழங்குகளோடு சாப்பிடுவோம். இது நன்றாகவும் வெவ்வேறு வடிவங்களிலும் உள்ளது. எனக்கு பிடித்த வகை. உருளைக்கிழங்கு மனிதனை கெட்சப்பில் நனைக்கவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் உள்ளது. இது என்ன? ஓ, இது உருளைக்கிழங்கு அக்கார்டியனை போன்றிருக்கிறது. இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை பருவோம். எனக்கு மிகவும் பிடித்தது. இப்போது கடைசி பிரெஞ்ச் ஃப்ரைஸின் நேரம் வந்துவிட்டது. இது பன்றி குஞ்சுவால் போல தெரிகிறது. இப்போது நாம் அதை பரிசோதிப்போம். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும். நீ நிச்சயமா சொல்கிறியா? நன்றி குழந்தை. பாட்டி உன்னை மிகவும் காதலிக்கிறாள். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா. என்ன பூனை உணவு? இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம், என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இது நூடல்லா. இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ, அவோ என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா? உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது. அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது. அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை. ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் YT விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மட்டும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத.
ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ? சரியா, சுவை உணருங்கள். அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பிஜா நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியாக இருக்கிறீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது என்ன பெருசா இருக்க? நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருணாசியா பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரையிட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. மியா, நீ புடியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். ஆஹா, மியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளில் இருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள், முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். காதுவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிக செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா சொல்லுங்க. நல்லவேளை, எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கிரதை தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது.